மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் என் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச முடிய கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், இரவெல்லாம் உடைய பிள்ளைகளை பாதுகாத்த என் ஆண்டவர், இந்த புதிய நாளை காணும்படி செய்த கிருபைகளுக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய நாம மையப்பட்டு வேதாகமத்தை திறந்து செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ளே ஆமே நடுவாக இருந்து ஆமே நியாயந்திருக்கிற ஆண்டவர், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குற ஆண்டவர், உங்கள் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவர், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் இந்த காலநேரத்தை சொல்லுகிறார், நீ தீங்கை காணாதிருப்பான். எத்தனை விதமான போராட்டங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். பயங்கரமான பிரச்சனைனால நான் என்ன செய்வேன்னு கடல், அதாவது தண்ணி தலைக்கு மேலே தண்ணி போகுது, நான் என்ன கஷ்டம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிறான். இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த கால நேரத்தில் உங்களை நோக்கி வருகிறது. எந்தெந்த காரியத்து குறித்துதான நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஆக்கினிகள்லாம் தேவனாகிய கர்த்தரை அகற்றி ஆமே இந்த புதிய நாளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கும்படியாக, உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக, உங்களை வழிநடத்தும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்கள் வேலைகளிலே உங்கள் ஊழியத்திலே நீங்கள் பண்ணுகிற பிரயாணத்திலே கூட ஆண்டு சொல்கிறாய், நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி வர இது முறைக்கு என்ன பண்ண எத்தனையோ தீங்களை நான் சந்திச்சிருக்கேன், எத்தனையோ போராட்டங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது தொடர்ச்சியாகவே வந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன செய்வேன்னு தெரியல. ஒருவேளை கண் கலங்கி இருக்கிறீங்களா? சோர்வோடு காணப்படுறீங்களா? என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒரு மூலையில் அமர்ந்திருக்கலாம். இனி எழுந்திருந்து உங்கள் காரியத்தை நடப்பீங்க. இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் செப்பனியாவில் அழகாக எழுத சொல்லுகிறார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் கூட சொல்லுகிறது, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை குறித்துதான உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க? தளர விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்களை உயர்த்த, உங்களை பயன்படுத்த, உங்களை திடப்படுத்த ஆண்டவராக இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் சொல்லப்படுகிற, நீங்கள் கேட்கப்படுகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன் நடுவில் இருந்து உங்கள் கைகளை பிடித்து நடத்தி பழக்க வைக்கிற ஆண்டவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆமே சோதனை எல்லா தீங்குகளுக்கும், எல்லா ஆக்கினிகளுக்கும், எல்லா விதமான சத்துருவின் போராட்டத்துக்கும் விலக்கி ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை பலவீனத்தோடு காணப்படுறீங்களா? ஒருவேளை சோர்வோடு காணப்படுறீங்களா? எந்த சோர்வும், எந்த பலவீனமும், எந்த விதமான பாரங்களும் உங்களை தொடுவதில்லை, உங்களை அணுகுவதில்லை. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது வருஷத்தில் 16 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேன்மைகளும் ஆசீர்வாதத்தின் காண்பீங்க. இனி துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது ஆமை என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வா. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடுவாக ஆண்டவரே காணப்படுகிற பிரச்சனைகள், ஆண்டவரே சோத்திரம், என்ன செய்வதென்று புரியாமல் ஆண்டவரே ஒரு புதிரை போல இருப்பார்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளுடைய வல்லமையில கரம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் வந்து அமரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எந்தெந்த பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதிலெல்லாம் ஒரு வெற்றியை கொடுத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று நான் செபிக்கிறேனப்பா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் உடைய பிள்ளைகளுக்கு நீ ராஜாவா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுவீராக. இனி தீங்கை காணாதிருப்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எல்லா சத்துருவின் கிரிகள் பொடி பொடியாய் ஆகிறதற்காய் ஸ்தோத்திரம். பொறாமையின் கண்களுக்கும் எரிச்சன் கண்களுக்கு விலக்கி உடைய பிள்ளைகளை நீ பாதுகாப்பீராக. நீ ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற நன்மையும் கிருபையும் ஆண்டவரே பலனும் ஆசீர்வாதம் இவர்களை தொடர்வதாக பலப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் அப்படியாக சொல்லி வாழ்க்கையில கர்த்தர் நித்திய ஜீவனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே,
ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.